ஒன்னு பிரிஞ்சிருக்கிறதாண்டா கஷ்டம்னு நினைக்கிறேன். பரவாயில்லப்பா, எதுவுமே ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், போக போக பழகிடும். மகன் பரிமாறி அம்மா சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்டா. சரி, நீ கிளம்ப மாடிக்கும். இல்லம்மா பரவாயில்ல. இல்லப்பா, அங்க எல்லாரும் இருக்காங்க, நீ போப்பா போ. இல்லம்மா கொஞ்ச நேரம் இருந்துட்டு. சரோ, நான் கிளம்புறேம்மா. லீலா பொண்ணு சீக்கிரம் வா, பஸ்ஸுக்கு லேட் ஆச்சு. தம்பி நீங்க குளிக்கலாம். பரவாயில்ல. இந்த வாட்டி சரோ வீட்டில் பால் காய்ச்சி சாப்பிட்டு இந்த லீலா பொண்ணுக்கு இந்த எக்ஸ்சேஞ்ச் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்டு எதோ இருக்குது, ரெனியூ பண்ணணும்னு சொல்லிச்சு. அதையும் முடிக்கலான்னு பார்த்தேன், நேரம் இல்லை. இந்த வாட்டி நடக்காது போல இருக்கு. கிளம்பலாமாப்பா? கிளம்பு. லீலாவோட எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கார்டு விஷயமா தான் வந்தீங்களா? அதுக்குன்னு வரல தம்பி, பால் காய்ச்சி சாப்பிட்றோமே, அதே நேரத்தில் இதையும் முடிக்கலன்னு பார்த்தேன். அடுத்த வாட்டி தான் நடக்கும் போது. இல்ல ஏன் கேக்குறேன்னா, வந்தது வந்துட்டீங்க, லீலாவை எங்கேயோ விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நாளைக்கு நான் எப்படி ஃப்ரீயா தான் இருக்கேன், நானே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் கூட்டு போயிடுவேனே. அப்பா, இது கூட நல்ல யோசனையா இருக்குப்பா. இந்த வீடு புதுசா இருக்கு, பழகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் லீலா என் கூட இருக்கட்டுமே. சரி, இருந்துட்டு வரட்டும். இருக்கியா? இருக்குப்பா. இப்ப நான் கிளம்புறேன். சரி தம்பி. வாங்க. பாட்டியம்மா, என்ன ஐயா? ஊருக்கு கிளம்புறேன். போயிட்டு வாங்க. குழந்தை பாத்துங்க. சரி, பாத்துக்கிறேன். சின்னவர் என்ன எடுத்துட்டு வரீங்களா? இருக்கட்டுமே. சரி, அப்ப நான் வரட்டுமா? வாங்க. அப்பா, தானு, விஜி, பவானி எல்லாம் கேட்டுதா சொல்லுங்கப்பா. உடம்பு பாத்துக்க. வரட்டுமா? சரிப்பா. செல்வா, வா, நம்மளும் போலாம். எங்க? நம்ம வீட்டுக்குடா. நீ போ, நான் வரேன். 2 பேருக்கும் ஒரே பாதை தான். உனக்கு ஒரு பாதை, எனக்கு ஒரு பாதை இல்ல. வா போலாம். நீ போ, நான் சைக்கிள் எடுத்துட்டு பின்னாடி வரேன். அட, என்ன ஆட்டோவில் ஏத்து நான் சொல்றேன். அந்த சைக்கிள்ல தான் நான் பின்னால ஏறிக்கிறேன். என்ன வச்சு ஓட்டிட்டு போ. எது? சைக்கிள்ல பின்னாடி நீ ஏறிக்கிறியா? ஏன்பா? இத பார், அவன் என்ன ரேஞ்சுக்கு பார்ட்டிங்கள சைக்கிள்ல கூட்டிட்டு போறான். நான் உன மாதிரி ஒரு பார்ட்டியை கூட்டிட்டு போனா இமேஜ் என்னதுக்கு ஆறுது? அட பையா, அந்த காலத்துல எங்க வீட்டுக்காரரு ஒன்ன மாதிரியே இருப்பாரு. அவரை நான் சைக்கிள்ல பின்னால ஏத்திக்கிட்டு எப்படி போவேன் தெரியுமா? இக வாழ்வினிலே ஆனந்தம், ஈடேறும் காதலே இன்பம் அப்படின்னு பாட்டை பாடிக்கிட்டு எங்க வீட்டுக்கார சைக்கிள்ல ஏத்திக்கிட்டு காலனிக்கு போவேன். இப்படிதான் பாடினே அப்பவும், அதான் போய் சேர்ந்துட்டாரு. அட போடா, நீ ஒண்ணு என்ன சைக்கிள்ல ஏத்திக்க வேண்டாம். நீ வேணா பின்னால ஏறிக்கோ, நான் ஓட்டிக்கிட்டு வரேன். அடே, நான் ஓட்டாத சைக்கிளா, நான் உட்காராத கட்ட வண்டியா? இது பார், டென்ஷன் ஆயிடுவேன். எனக்கு வரப்போற வீட்டுக்காரி கூட என்ன இந்த விரட்ட மாட்டா. நீ இப்படி மிரட்டுறேன்னா? நானும் வீட்டுக்காரி தானடா. இது ஹவுஸ் ஓனர். அப்படி இருக்கட்டும், அதான் வந்து தொலை. வா. சரி, இருங்க ஒரு நிமிஷம். இந்த பையன் எப்பவும் இப்படித்தான் என்ன கிண்டல் பண்ணும். ரொம்ப வெக்கப்படாத, சுளுக்கிக்க போகுது. என்னங்க, இத நிர்மலா கிட்ட கொடுத்துருங்க. மட்டுமா? சரி. வர நாளைக்கு வரேன். சரா கண்ணு, போயிட்டு வரதா சத்தி? சரி பாட்டி. வா வா. மாணிக்கம், இந்தாப்பா பாலு. நீங்க சாப்பிடலாமா? இல்லப்பா, சாப்பிட்டது இன்னும் திம்முன்னு இருக்கு. நீ இந்த பாலை குடிச்சிட்டு வீட்டு கிளம்பு. என்னம்மா விரட்டுற மாதிரி பேசுறீங்க? ஐயோ, நான் அப்படி சொல்லலப்பா. இன்னைக்கு தானே புது வீட்டுல பாலை காய்ச்சிருக்க. இன்னைக்கு நீ அங்கேதான் படுக்கணும். நான் அதுக்காக தான் சொன்னேன். நீ இந்த பாலை குடிச்சிட்டு வீட்டு கிளம்பு. அம்மா, நீங்க தனியா இருக்கீங்க,
செல்வம் நிர்மலா யாருமே வரல. அவங்க வரட்டும், அப்புறம் போறேன். போறதுக்கு மனசே வர என்னப்பா மாட்டேங்குது. புதுசா என்னென்னமோ சொல்ற? மனசு கேட்கலமா. நிர்மலா, என்னம்மா இது? 7:30 ஆகுது. காலையில் ஸ்பெஷல் கிளாஸுக்குன்னு போனவ இப்போ வந்து நிற்கிறேன். காலத்துக்கு வந்துடணுமா? இல்லை நான் 4 பேர் 4 விதமாக பேசுகிற மாதிரி ஆகிடும். நிர்மலா, உன்ன மாதிரி இல்லைம்மா. நான் கூட இப்போ இங்கே இல்லை. நீயும் செல்வம் தானே அம்மாவை பார்த்துக்கணும். செல்வம் எப்போ வருவான் எப்போ போவான்னு யாருக்கும் தெரியாது. நீதாம்மா அம்மாவுக்கு துணையாக இருக்கணும். இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது, புரியுதா? என்னென்ன பேசிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கும் ஓரளவுக்கு விவரம்லாம் தெரியும். எதுக்காக இப்படி நிக்க வச்சு லெக்சர் அடிச்சிட்டு இருக்கீங்க? ஏய், என்னடி இது? அண்ணங்கிட்ட ஏத்து பேசிட்டு இருக்க? கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம? ஏன் ராசா, நீ உன் வீட்டுக்கு போகாம இன்னும் அங்க இருக்கிற? ஐயோ, நான் அப்பவே சொன்னேன் கிழவி. இவன் தான் நான் தனியா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் வர வரைக்கும் துணையா இருக்கிறேன்னு இங்கே இருக்கிறான். இப்பதான் வந்தியா? கொண்டு போய் உள்ள வை. அண்ணா, நாளைக்கு காலையில என்னோட லைப்ரரிக்கு வரியா? எதுக்கு? என்ன லைப்ரரியில மெம்பரா சேர்த்து விடுன்னு சொன்னல, அப்படி சேர்த்து விட்டா எனக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிப்பேன். அதான். நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு, இன்னொரு நாள் பார்ப்போம். ஆமா, நான் எப்ப கேட்டாலும் இப்படிதான் சொல்லுவேன். என்னமோ தினம் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கற மாதிரில பேசுறேன். பாரு, சும்மா அந்த நோய் நோய்ங்கிற வேலை விடுறா. சரி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். செல்வம், அம்மாவை நல்லா பார்த்துக்கலாம். நேரத்துக்கு எங்க இருந்தாலும் வந்துடுறேன். என்னென்ன நீங்க? நாங்க பாத்துக்குவோம். என்னமோ அம்மாவை தன்னந்தனியா காட்டுல விட்டு போற மாதிரி சொல்றீங்க. சரிம்மா, நான் வரேன். உங்களை தினம் வந்து நான் பார்க்குறேம்மா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரிப்பா, நீ கிளம்பு. வரேம்மா. இப்போ மாத்திரைலாம் சாப்பிட்டீங்களாம்மா? மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டேப்பா, நீ கிளம்புப்பா. அம்மா, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கடைக்கு ஃபோன் பண்ணுங்க, உடனே நான் வந்துடுறேன். கண்டிப்பா பண்றேப்பா. நீ என்ன பத்தி ஒண்ணு கவலைப்பட வேண்டாம், நீ கிளம்புப்பா. செல்வம், அம்மாவை பார்த்துக்கிறேன். கிழவி, நீயும் அம்மாவை பார்த்துக்க. பாத்துக்கிறப்பா, நீ சரவை பத்திரமா பாத்துக்க. வரேம்மா. செல்வா, இங்க வா. என்ன? நாம தப்பு பண்ணிட்டோமோன்னு நினைக்கிறேன்ப்பா நானு. ஏன்? அப்பா, உங்க அம்மா அழுவுறதையும் உன் அண்ணன் கண்கலங்கிறதையும் பார்க்கும்போது என் மனசு ரொம்ப வேதனைப்படுதுப்பா. உண்மைதான் பாட்டி. பிரியும் போதுதான் அம்மாக்கும் அண்ணனுக்குள்ள பாசமே புரியுது. அம்மாவும் அண்ணனும் வருத்தப்படுறது நம்மாலதாங்கிறது உண்மை. அதே சமயம் அண்ணனும் அண்ணியும் சந்தோஷமா இருக்கணும்னா இதை தவிர வேற வழி தெரியலையே பாட்டி. அதுவும் சரிதான். பாரு, சும்மா நீ என்ன குழப்பாத. இதெல்லாம் நல்லதுக்கு தான், போக போக சரியாயிடும். அப்ப நான் வரேன். என்னக்கா மாமா இன்னும் காணோம்? வந்துருவாரு. உனக்கு பசிக்குதா? சாப்பிடுறியா? மாமா வரட்டும்க்கா, சாப்பிடலாம். எப்பவுமே இப்படிதான் லேட்டா வருவாரா? இல்ல இல்ல, சில நேரம் தான் இப்படி லேட் ஆகும். என்னம்மா வெளியே இருக்கிறீங்க? காத்தோட்டமா இருக்கலான்னு. காலையில அவ்வளவு கூட்டம் போட்டு பாலை காய்ச்சினீங்க, ராத்திரி இவ்வளவு நேரமாச்சு 2 பொம்பளைங்க மட்டும் வீட்டுல இருக்கிறீங்க. வெளியே போன உன் புருஷனையும் காணா. ஐய, இந்த பழக்கமெல்லாம் அவ்வளவு நல்லா இல்லையே. அதில்ல பாட்டி, என் புருஷனுக்கு வேலை மார்க்கெட்ல. சாயந்தரம் கலெக்ஷனை முடிச்சிட்டு தானே வீட்டுக்கு வர முடியும். காலையில லாரி, ஆஃபீஸ், மார்க்கெட்டுன்னு அலைவாங்க. சம்பாதிக்கிறவங்க வீட்டில் இருக்க முடியுமா? என்னம்மா சொல்ற? உன் புருஷன் மட்டும்தான் சம்பாதிக்கிறாரா? இது 4 குடுத்தன இருக்கிற வீடு. கண்ட நேரத்துல வர்றது போறதுமா இருந்தா அவ்வளவு நல்லா இருக்காது. நடு ராத்திரியில கேட்டை திறந்துட்டு வந்தா குடுத்தனக்காரங்க வர்றான்னு நினைச்சோமா, இல்ல திருடன் தான் வந்தான்னு கண்டோமா? அம்மா, அனாவசியமா பேசாதீங்க. என்ன 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 அனாவசியமா பேசிட்டாங்க? நீங்க பேசுறதெல்லாம் அப்படிதான் இருக்கு.
நாங்க மாசம் மாசம் வாடகை தரது எங்க குடி இருக்கிறதுக்கு. உங்க அதிகாரம் ஆர்டர் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, வேற எங்கேயாவது வச்சுங்க. என்ன நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? வீடு என்னது? ஏன் வீட்டுல குடி இருக்கிறவங்கள பத்தி நான் தெரிஞ்சுட்டு இருக்க வேண்டாமா? நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் எல்லாம் பதில் சொல்லணும். கண்ட நேரத்துல வர்றதும் போறதுமா இருந்தா கேட்க மாட்டாங்களா? என்னம்மா குடி வரவங்க யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு தானே வீட்டை வாடகை விடுறீங்க. அப்புறம் என்ன 1000 கேள்வி? அவ்வளவு சந்தேகம் இருந்தா வீட்டை வாடகை விட கூடாது, கூட்டி வச்சுக்கணும். வாடகைக்கு இருக்கிற நீ வீட்டுக்காரங்க கிட்ட பேசுற மாதிரியா பேசுற? குடி இருக்கிறவங்கன்னா அவ்வளவு இலக்காரமா உங்களுக்கு? இது ஒன்றும் ஹாஸ்டல் கிடையாது. எங்களுக்கும் தொழில் இருக்கு, வசதிப்பட்ட நேரத்துல தான் வருவோம் போவோம். 1ஆம் தேதி ஆனா வாடகை எண்ணிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க. அனாவசியமா மத்த விஷயத்துல எல்லாம் தலையிடாதீங்க. வயசான காலத்துல படுத்து ரெஸ்ட் எடுங்க போங்க. மாணிக்க சார், வீட்டுக்காரமாவ இந்த அளவுக்கு யாருமே இதுவரை பேசல சார். பிச்சுட்டீங்க சார். என்ன சார் குடி இருக்கிறவங்கன்னா அவ்வளவு கேவலமா போச்சு உங்களுக்கு? சரி சரி விடுங்க. நம்ம பாட்டியும் தான் ஹவுஸ் ஓனர். அவங்க நம்ம கிட்ட எவ்வளவு பிரியமா பழகுறாங்க. இந்த ஹவுஸ் ஓனர் நம்ம பாட்டி மாதிரி இல்லைங்க. சரி, நீங்க கை கால் அலம்பிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வேண்டாம் சார், எனக்கு பசி இல்ல. வா. உங்களுக்கு ஏன் பசிக்கலன்னு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க மனசு சஞ்சலப்பட்டு கிடக்கு. இதுல பசி எங்க எடுக்கும்? இல்ல சார், இத்தனை வருஷத்துல அம்மா விட்டு பிரிஞ்சு வேற ஒரு வீட்டுல இதுக்கு முன்னாடி கூட நிறைய தடவை வேலை விஷயமா வீட்டுக்கு போகாமலாம் இருந்திருக்கேன். ஆனா அப்ப சூழ்நிலை வேற. இப்போ இது கொடியை வெட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு. நீங்களே ஏன் உங்க மனசை கஷ்டப்படுத்திக்கிறீங்க? நாம என்ன வேற ஊர்லயா இருக்கோம்? நினைச்சப்பெல்லாம் அத்தையை போய் பார்க்கலாம், அவங்க கூட இங்க வந்து இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஏன் வீணா மனசை போட்டு அலட்டிக்கிறீங்க? இல்ல சரோ, நம்ம என்ன சொன்னாலும் அதெல்லாம் சமாதானம் தான். நான் எங்க அம்மா பிரிஞ்சு வந்துட்டேன். இத்தனை வருஷம் என்னோட ஒவ்வொரு அசைவையும் அம்மா கவனிச்சுட்டு இருந்தாங்க. அம்மாவோட ஒவ்வொரு உணர்வையும், அவங்களோட சிரிப்பு, அழுக எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு இருந்தேன். இனிமே அதெல்லாம் இருக்காது. நான் அம்மா வீட்டுக்கு போலாம், ஆனா கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடணும். அம்மா கூட இங்க வந்திருக்கலாம், ஆனா ஒரு விருந்தாளி மாதிரி தான். ஒரு பெரிய இழப்பு தான், தெரிஞ்சே எழுதிட்டேன். உங்க அம்மா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உங்களை மாதிரி ஒரு பாசமான புள்ளைய பெத்தவங்க ரொம்ப பாக்கியசாலி. நீங்க ஒண்ணு அத்தையை விட்டுட்டு வரலையே. அவங்க பேச்சை தட்ட முடியாம தானே தனியா வந்தீங்க. இது பாருங்க, கொஞ்ச நாள் இருந்து பாப்போம். முடியலன்னா அத்தையை கூடவே வச்சுப்போம். ஆமாங்க, நீங்க அத்தைய தினம் போய் பார்த்துட்டு வாங்க. நீங்க நினைச்சு வருத்தப்படுற மாதிரி இது ஒன்றும் பெரிய பிரிவு இல்லைங்க. இந்த ஸ்கூல் பசங்களுக்கு லீவ் விடுற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஐயோ, நீங்க அழுதீங்கன்னு அத்தைக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. நீங்க தைரியமா இருங்க.